welcome to Secret of Samayal. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு சூப்பரான அதிரடி சாம்பார் அப்படினு சொல்லலாம். ஒரு 15 நிமிஷத்துல ஒரு சூப்பரான சாம்பார் எப்படி செய்யலாம் அப்படினா நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல. இல்ல ரொம்ப சீக்கிரமா ஏதாவது செய்யணும் அப்படி நினைக்கும்போது கண்டிப்பா இந்த மாதிரி சாம்பார் ட்ரை பண்ணுங்க. சரி வாங்க இப்போ இந்த ஈஸியான அதிரடி சாம்பார் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு குக்கர்ல வந்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு துவரம் பருப்பு, கொஞ்சமா மஞ்சள் பொடி, தண்ணி விட்டு வேக வச்சு வச்சிருக்கேன். கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கோங்க, அப்பதான் வந்து பருப்பு சீக்கிரம் வேகும். ஒரு 3 விசில் விட்டு நான் ஆஃப் பண்ணிட்டேன். வந்துட்டு பருப்பு நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு வேணும்னா இதை வந்துட்டு மசிச்சு விட்டுறலாம். நான் வந்துட்டு இது மசிச்சு விட போற பத்தில, ஏன்னா நம்ம இன்னொரு சவுண்ட் விட போறோம், அதனால அதுல அது குக் ஆயிடும் நல்லா. இப்போ என்ன செய்ய போறோம்னா, நான் வெங்காயம், பெரிய வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன். இப்போ அந்த வெங்காயத்தை அதில் சேர்த்திடுங்க. ஒரு பெரிய தக்காளி அதையும் இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். காய்கறி உங்ககிட்ட என்ன காய் இருக்கோ அதை நீங்க சேர்த்திக்கலாம். நான் இன்னைக்கு என்னென்ன போடுறேன்னா, கேரட் கொஞ்சம், உருளைக்கிழங்கு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு, கொஞ்சமா கோவக்காய், இந்த 3ம் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமா பூசணிக்காய் கூட இருக்குது இதுல, இந்த மஞ்சள் பூசணிக்காய், அதையும் சேர்த்திக்கலாம். நீங்க கத்திரிக்காய், முருங்கைக்காய் அந்த மாதிரி எது வேணுமோ நீங்க அதை சேர்த்திக்கோங்க, உங்களுக்கு எது வேணுமோ. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்திக்கலாம். நல்லா ஹீப்டு டீஸ்பூன், நிறைய போட்டிருக்கேன், 2 டீஸ்பூன் அளவுக்கு. இப்போ நான் வந்துட்டு ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி கரைச்சி வச்சிருக்கேன். இப்போ அந்த புளி தண்ணி அதில் விட்டுலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். சாம்பாருக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ உங்களுக்கு கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கோங்க. இதில் நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துறேன். இதில் உங்களுக்கு சாம்பார் கெட்டியாக இருந்தால் பிடிக்குமா, கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் பிடிக்குமா அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் வந்துட்டு சேர்த்திக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணிடலாம். இப்போ குக்கரை வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரே ஒரு விசில் விட போகிறோம். இது ஒரு விசில் வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ குக்கர் வந்துட்டு ஒரு விசில் விட்டு நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட சாம்பார் ரெடி ஆயிடுச்சான்ட்டு. பாருங்க, காயெல்லாம் நல்லா வெந்திருக்கும் நேரத்துக்கு ஒரு விசில்ல. இப்போ நம்ம இதை தாளிச்சு கொட்ட போகிறோம். எண்ணெய் சூடாயிடுச்சு, கொஞ்சமா கடுகு சேர்த்திக்கலாம். கூடவே கொஞ்சமா சீரகம் சேர்த்திக்கோங்க. ஒரு 4 வெந்தயம் சேர்த்திக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கோங்க. கூடவே கருவேப்பிலையும் 3 காஞ்ச மிளகாயும் போடுறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தாளிச்சதை இந்த சாம்பாருக்குள்ள போட்டுக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான அதிரடி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேல நம்ம கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். இந்த சூப்பரான ஈஸியான சாம்பாரை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.